ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வாங்க இன்றைக்கி என்ன சமையல்னா, இன்றைக்கி நான் ஒரு டிஃப்ரெண்ட்டான முறையில் ஒரு குருமா தான் வைக்க போகிறேன். அதாவது தண்ணி விடாமல் குருமா வைக்க போகிறேன். அது எப்படி பண்ணுறதுன்னு பார்க்கலாம். ரொம்ப நல்ல டேஸ்ட்டாக இருக்கும். இது ஒரு க்ரீனிஷ் கலரில் இருக்கும். அது எப்படி பண்ணுறதுன்னு பார்க்கலாம். நான் ஒரு ஸ்பூன் நெய், அப்புறம் எண்ணெய் விட்டுட்டு, அது எண்ணெய் காய்ச்சணுன்னா எல்லா மசாலா ஐட்டமும் போடுறேன். நான் பட்டை, லவங்கம், ஏலக்காய், பிரிஞ்சி இலை, கடல் பாசி, கொஞ்சமாக ஜாதிபத்திரி இதெல்லாம் போட்டு நல்லா அந்த ஸ்மெல்லு வெடித்து வரணும். வந்த பிறகு ஒரு 2 வெங்காயம் நான் நீல வாக்கில் கட் பண்ணது போட்டிருக்கேன். அது நல்லா ஒரு கண்ணாடி பதம் அளவுக்கு வதங்கி வந்தோடனே அதில் 1.5 ஸ்பூன் நான் இஞ்சி பூண்டு பேஸ்ட்டு போடுறேன். அந்த இஞ்சி பச்சை ஸ்மெல் இருக்கு இல்லைங்களா, அது போகிற அளவுக்கு வதக்கிட்டு, ஒரு பெரிய தக்காளியும் கட் பண்ணியிருக்கேன். அதையும் வதக்கின பிறகு நல்ல ஒரு கைப்பிடி அளவு புதினா கழுவிட்டு அதையும் நான் சேர்த்துட்டு நல்லா வதக்கின பிறகு ஒரு நல்ல பெரிய சைஸ் 2 உருளைக்கிழங்கு க்யூபாக கட் பண்ணி அதையும் நான் போட்டுக்கிறேன். அதை போட்டுட்டு நல்லா அந்த வெங்காயத்தை கூட வதக்கிட்டு, இதில் ஒரு நல்ல பெரிய கேரட் நான் கட் பண்ணி போட்டிருக்கேன். கேரட் நல்லா போட்டுட்டு அதெல்லாம் நல்லா அந்த வெங்காயத்தோடு அதெல்லாம் நல்லா வதக்கின பிறகு நான் டபுள் பீன்ஸ் ஊற வச்சுருந்தேன். அந்த டபுள் பீன்ஸ் ரொம்ப உடம்புக்கு நல்லது. அதனால் இந்த டபுள் பீன்ஸை நான் இதில் சேர்த்துருக்கேன். இந்த குருமாவில் அந்த டபுள் பீன்ஸ் நம்ம சாப்பிடும்போது அவ்வளோ நல்லா டேஸ்ட்டாக இருக்கும். நீங்கள் ட்ரை பண்ணி பாருங்கள். இதே மாதிரி இந்த டபுள் பீன்ஸ் வச்சு வெறும் தொக்கு மாதிரியும் பண்ணலாம். இப்போ இந்த டபுள் பீன்ஸையும் போட்டுட்டு நான் ஒரு பேக்கெட் மஷ்ரூம் வாங்கியிருக்கேன். அதையும் கட் பண்ணி போட்டுக்கிறேன். நம்ம எப்படி எல்லா காயும் போட்டு ஒரு மாதிரி தொப்பளம் பண்ணுவோம் இல்லைங்களா, அதே மாதிரியே இது எல்லா காயும் போட்டு ஒரு க்ரீனிஷ் குருமா மாதிரி வச்சுருக்கேன். இது ரொம்ப நல்லா டேஸ்ட்டாக இருக்கும். எல்லா வகை டிஃபனுக்கும் ரொம்ப நல்லாயிருக்கும். அதே மாதிரி சாதத்துக்கும் ரொம்ப நல்லா டேஸ்ட்டாக இருக்கும். இதில் நான் கரம் மசாலா ஒரு ஸ்பூன் போட்டிருக்கேன். அதுக்கப்புறமா ஒரு 1.5 ஸ்பூன் கறி மசாலா யூஸ் பண்ணியிருக்கேன். ஒரு 1/4 ஸ்பூன் மஞ்சள் தூள், நம்ம மாமூல் மிளகாத்தூள் இருக்கு இல்லைங்களா, அது ஒரு ஸ்பூன். இதெல்லாம் போட்டு நல்லா கலந்து விட்டுக்கிறேன். இந்த எல்லா மசாலாவும் சேர்ந்து வதக்கும்போது ஒரு நல்ல ஒரு ஸ்மெல் வரும் பாருங்கள். அவ்வளோ நல்லாயிருக்கும். ஒரு 4 வீட்டுக்கு முன்னாடி நம்மளுடைய அந்த ஸ்மெல் அப்படியே போகும். அவ்வளோ ஸ்மெல் இருக்கும். இந்த தண்ணி விடாமல் நான் அந்த மஷ்ரூம்லாம் போட்டிருக்கோம் பார்த்தீங்களா, அதுலேயே அந்த காயெல்லாம் வெந்து வரணும். அப்போ தான் அதோடைய டேஸ்ட் ரொம்ப நல்லாயிருக்கும். நான் ப்ரொக்கோலி போட்டிருக்கேன். லாஸ்ட்டில் காயெல்லாம் வெந்த பிறகு நான் ஏன்னா சீக்கிரமாக போட்டு வதக்கும் போது அதெல்லாம் குழ குழன்னு ஆகிடும். அதனால் ப்ரொக்கோலி நான் லாஸ்ட்டில் போடுறேன். உங்கள்கிட்ட காலிஃப்ளவர் இருந்தால் போடுங்க. ஒரு பெரிய தேங்காய், 1/2 மூடி தேங்காய் அது கூட நான் முந்திரியும் போட்டு அரைச்சி விட்டுருக்கேன். தண்ணி ஊற்றலை. இது நல்ல ஒரு கைப்பிடி அளவு கொத்தமல்லியும் புதினாவும் அரைச்சி போட்டிருக்கேன். இது போடும்போது அந்த குருமா நல்ல ஒரு க்ரீனிஷாக இருக்கும். இதில் நான் தண்ணி யூஸ் பண்ணலை. தண்ணி யூஸ் பண்ணாமல் தான் பண்ணுறேன். நல்லா கொதித்து வந்தோடனே லாஸ்ட்டில் ஒரு ஸ்பூன் நெய் விட்டு சாப்பிட்டு பாருங்கள். ரொம்ப நல்லா டேஸ்ட்டாக இருக்கும். ட்ரை பண்ணி பாருங்கள்.